அரியணையை துறந்து வாழ்நாள் முழுதும் திருமணம் செய்யாமல் இருக்கும் ஒரு சபதத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு காலத்தில் கங்கை நதிக்கும் சாகச மன்னர் சந்தனுக்கும் ஒரு மகன் இருந்தான். அவன்தான் தேவ்ரதன், பின்னர் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டவன். அவன் தன் தந்தைக்கு பிறகு அரியணையில் அமர வேண்டியவன். ஆனால் காலம் ஒரு விசித்திரமான திருப்பத்தை எடுத்தது. சந்தனு மன்னர் சத்தியவதி என்ற பெண்ணின் அழகில் மயங்கினார். அவளை மணக்க விரும்பினார். ஆனால் சத்தியவதியின் தந்தை ஒரு நிபந்தனை விதித்தார். சத்தியவதியின் மகன்கள்தான் அரியணை ஏற வேண்டும் என்று அவர் கூறினார். இது மன்னரை சோகத்தில் ஆழ்த்தியது. ஏனென்றால் ஏற்கனவே தேவ்ரதன் தான் வாரிசு. தந்தையின் சோகத்தை கண்ட தேவ்ரதன் ஒரு கடுமையான சபதம் எடுத்தார். தான் அரியணையை தியாகம் செய்வதாகவும் தன் வாழ்நாள் முழுதும் திருமணம் செய்யாமல் பிரம்மச்சாரியாக இருப்பதாகவும் அவர் சபதம் செய்தார். இப்படி செய்தால் சத்தியவதியின் மகன்களுக்கு சந்ததி இல்லாததால் அரியணை பற்றி எந்த விவாதமும் ஏற்படாது. இந்த கொடூரமான சபதம்தான் தேவ்ரதனை பீஷ்மராக மாற்றியது. இது அவரது தியாகத்தையும் சொல்லுக்கு கட்டுப்படும் குணத்தையும் காட்டியது. அவர் எதிர்காலத்தில் குருஷேத்திர போரில் ஒரு முக்கிய பாத்திரத்தை வகித்தார். இந்த தியாகத்தின் கதை உங்களுக்கு பிடித்ததா? மேலும் பல பக்தி கதைகளை அறிய பக்தி பயணமாய் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.